சென்னையில் தேமுதிக தலைமை அலுவலகத்தின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, தேமுதிக தலைமை அலுவலகம் மீதான தாக்குதல் எப்போது நடந்தது? அதனால் அங்கு ஏற்பட்டுள்ள சேதம் பற்றி சொல்லுங்க. தேமுதிக கட்சியின் தலைமை அலுவலகம் கோயம்பேட்டில் செயல்பட்டு வருகிறது. இன்று காலை 6 மணி அளவில் அடையாளம் தெரியாத நபர்களால் கட்சியின் அலுவலக கண்ணாடிகள் கல்வீசி தாக்கப்பட்டிருப்பதாக மாநில தொழிலாளர் தேமுதிக தொழிற்சங்க துணை செயலாளர் கோயம்பேடு சிஎம்பிடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். முதல் கட்டமாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே போல கோயம்பேடு அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் போலீசார் தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக இரவு நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்றுதான் சந்தேகப்படுகிறது. காலையில் தான் கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்று காலையில் தான் அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து கல்வீசி தாக்குதல் நடத்தியிருப்பதாக கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சுப்பிரமணியன், அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியதா சொல்லிருக்கீங்க. இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கு? தாக்குதலுக்கான காரணம் குறித்து முதல் கட்டமாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று முழுமையான விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. மேலும் கட்சி நிர்வாகிகள் தரப்பிலும் தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. என்ன நடந்தது என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் கட்சி தலைமை அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதா, கட்சி அலுவலகத்தின் வெளியேயும் அதே போல அலுவலகத்தின் உள்ளேயும் என பல இடங்களில் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் முழுவதுமாக பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தனியாக கட்சி நிர்வாகிகளே தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். காளிராஜ் என்பவர் தான் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். அவர் கட்சி அலுவலகத்தின் அருகிலே தான் அவரது வீடு இருக்கிறது. முதல் கட்டமாக இந்த சம்பவம் நிகழ்ந்தவுடன் கட்சியின் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கிற ஊழியர்கள் முதலில் அவருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு கட்சியின் தலைமையகத்திற்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக தற்போது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திவ்யா.